அதாவது சுவிட்சர்லாண்டு நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் அதாவது உலக பொருளாதார அமைப்பினுடைய அந்த கூட்டம் வந்து நடைபெறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உலக அளவில் இருக்கின்ற வணிக நிறுவனங்கள் அதே போன்ற அரசு துறை சார்ந்தவர் எல்லாமே கலந்துப்பாங்க. அது இந்த ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான உலக அளவிலான பொருளாதார அமைப்புடைய கூட்டம் டாவோஸ் நகர் நடந்தது. நம்முடைய தமிழ்நாடு எப்போதுமே ஃபோட்டோ ஷூட், ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணுறவங்க. அவங்க அங்கேயே ஒரு ஃபோட்டோ ஷூட், ரோட் ஷோ தான். நோ இம்பேக்ட். அதனால் ஒரு தாக்கன்றது கிடையாது. முதலீடா அதுவும் கிடையாது. பொதுவாக அங்கே போகும்போது என்ன முதலீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க, அதுதான் இப்போ மக்கள் முன்னாடி இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடியும் அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கின்ற கேள்வி. அந்த அடிப்படையில் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர் நியாயமான அறிக்கை கேட்டார். போனீங்களப்பா, எவ்வளோதான் முதலீடு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க அதை சொல்லுங்கப்பனா. பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டை பார்க்குது அப்படின்னு இப்படி வராங்க. ஜிடிபியை நாங்கள் கேட்டோம். ஜிடிபின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு மட்டும் எடுக்க முடியாது. எங்கள் ஆட்சி காலத்தில் அதனுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சியெல்லாம் கணக்கிட்டு தான் ஒட்டுமொத்தமான ஜிடிபி நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த ஜிடிபியை மட்டும் காமிச்சிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அவர் என்ன கேட்டார்? மகாராஷ்டிரா முதலீடு ஈர்த்திருக்காங்க, தெலுங்கானா முதலீடு ஈர்த்திருக்கு, வெஸ்ட் பெங்கால் முதலீடு ஈர்த்திருக்கு, அதே போல் மற்ற கேரளாவும் உத்தரப்பிரதேசம் முதலீடு ஈர்த்திருக்கு. நீங்கள் எவ்வளோதான் முதலீடுக்கு எம்ஓ சைன்மெண்ட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதை சொல்லவே இல்லை. மாறாக அது சொல்லாமல் மழுப்பி ஒரு அறிக்கை. அது அங்கே போய் பற்றி ஜிடிபி பற்றி பேசுகிறதா? அது போனீங்க மக்கள் பணத்தில், வரி பணத்தில். அது வரி பணத்தில் போய் முதலீடு நம்ம இவ்வளோன்னு கொண்டு வந்தால் அது மகிழ்ச்சி. இவ்வளோ பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு, இந்த டாவோஸ் மாநாட்டில் நாங்கள் போய் கலந்துட்டோம், இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், இவ்வளோ முதலீடு கொண்டு வந்தோங்க. இப்போது இதுவரையில் பார்த்திங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி முதலீடு அந்த இந்தியாவில் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் பெற்ற முதலீடு 20 லட்சம் கோடி. அது 20 லட்சம் கோடியில் 80% மகாராஷ்டிரா மாநிலம் அந்த இதை முதலீடை பெற்றிருக்கு. 80%. அதாவது ஒட்டுமொத்தமாக 16 எம்ஓஇ சைன் பண்ணி ஏறக்குறைய 15,70,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடை மகாராஷ்டிரா மாநிலம் பெற்றிருக்கிறது, கொண்டு வந்திருக்கு. தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 1,70,000 கோடி. அதே போல் கேரளா, உத்தரப்பிரதேஷ். தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இந்துஸ்தான் லிவர் கம்பெனிக்கார 2 பிளான்ட் போடுறாங்க. இது இந்தியாவில் மொத்தம் 20 லட்சம் கோடி கொண்டு வந்த நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் இது ₹1 கூட கிடையாது. அப்போது அங்கே என்ன ஃபோட்டோ ஷூட்டும் இதுதான் நடக்குது ஒழிய மக்களை ஏமாத்துகிற விஷயங்களில் பூஜையாளர் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிடிபியில் உயர்ந்திருக்கிறோம், அது அதாவது பொருளாதார வளர்ச்சியில் எங்கே உயர்ந்திருக்கீங்க? அதுக்குள்ளே போனோன்னா பெரிய சப்ஜெக்ட். அது இன்றைக்கி பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோமா? இன்றைக்கி பல குழுக்கள் போட்டிங்க. அந்த குழுக்களை ஆய்வு செய்யறதுக்கு குழுக்கள் போட்டிங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா தேனும் பாலும் ஆறாக ஓடுது தமிழ்நாட்டில். ஒரு தேனும் பாலும் ஆறு ஓடவே கிடையாது. சாக்கடை தண்ணியும் மக்கள் தினந்தனம் சோத்துக்கும் அதே போல் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அல்லல் படுற வாழ்க்கை தான் இந்த ஆளும் ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி சரி, இது டிஆர்பி ராஜா அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொண்டு வராததை பொதுச்செயலாளர் கேட்டு இப்போ இன்றைக்கி தெளிவுபடுத்திருக்கு. இன்றைக்கி இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு வழக்கமாக அல்வா கொடுக்குற வேலையை தான் இவங்க கண்டிப்பாக செய்ய போகிறாங்க. சரி, ஸ்டாலின் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, அவங்க கொள்கையில் ஊர்னவங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கொத்தடிமையா? யாரை பார்த்து சொல்கிறது? கொள்கையில் இவங்க ஊர்னாங்களாம். கொத்தடிமையுடைய ஒட்டுமொத்த உருவம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம். கொத்தடிமை முழுக்க பார்த்தீங்கன்னா ஆளும் இந்த திமுக கட்சியும் திமுக அரசு இருக்க காலங்களில் எப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் பதவிக்காக மட்டுமே தாரை வார்க்கப்பட்டு நாடு எக்கேடுகிட்டு போனால் என்ன, நம்முடைய குடும்பம் மட்டும் வளபெற வேண்டும், நம்முடைய குடும்பம் மட்டும் உலக ஆசியாவிலே முதல் பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய
உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு கொத்தடிமையினுடைய ஒரு பிராண்டு, ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட சின்னம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு அதிமுக இடையில் தான் 7வது முறையாக திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. அது நடக்க போதில்லை, அது வேறு விஷயம். மக்கள் இன்றைக்கி என்ன கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் ஆனந்தப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? இன்றைக்கி ஒரு குடும்பம் மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் பார்த்தா ஸ்டாலினுடைய அந்த குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்க ஒழிய தமிழ்நாட்டில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. விலைவாசி உயர்வு, சட்டம் நடந்தால் பாதுகாப்பு இல்லை, போனால் வீட்டை விட்டு போனால் பாதுகாப்பு இல்லை, திரும்பி வரானன்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் நிகழ்ந்துட்டுருக்கு. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, கட்ட பஞ்சாயத்துகள், ஆளும் இந்த கட்சியை சார்ந்தவர்களே காவல்துறையில் தலையிடுறது, இப்படி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகள், இப்படி அண்ணா பாலியல் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்றைக்கி தலைக்குருவி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைகுணி ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில் மக்கள் சரியான தருணத்தை எதிர்பார்க்குறாங்க. சட்டமன்ற தேர்தல் 2026 நிரந்தரமாக 13 வருஷம் எப்படி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி எம்ஜிஆர் 13 வருஷம் காட்டு காமிச்சாரோ வனவாசத்துக்கு, அப்படி இனிமேல் கோட்டை பக்கமே திமுக வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அது நடக்கும்போது 2007 அப்படி இருக்கிற ஒருத்தர் கொள்ளைக்கார கும்பல், இவர்கள் இன்னும் கொள்கைவாதிகளாம், நாங்கள் கொத்தடிமைகளாம். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மாவும் சரி, அதே போன்ற புரட்சி தலைவியும் சரி, அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எந்த காலத்திலும் நாங்கள் விட்டு கொடுக்கவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா திமுக அந்த நீட் தேர்வுக்கு அனுமதி, அந்த அனுமதி காளைகளை திமுக நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுத்தது. திமுக கூட்டணி வச்சபோது தான் அன்றைக்கி அவருடைய அமைச்சர் அன்றைக்கி இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார் அன்றைக்கி அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது? இவங்க தான் போட்டாங்க, திமுக. அதுக்கு நீட் தேர்வுக்கு அனுமதி கூடாதுன்னு சொன்னோம். அதே போல் காளைகள் காட்சி விலகாக அறிவிக்கும் அந்த சட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா காவிரி மீத்தேன் ஆய்வு, தமிழுக்கு எதிரான சட்டங்கள் நாடாளுமன்ற நிறைவேற ஆதரவளிக்கலை. அந்த சட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்தபோது நீட் தேர்வுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், கொடுக்கலையே. அதே போல் காளைகளை காட்சி பொருளாக அறிவிக்கணும்னாங்க, அதுக்கு கொடுக்கலையே. அது போல் பார்த்தீங்கன்னா மீத்தேன்னு அதே போல் சட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டு நலனுக்கு கவர்மெண்ட் கொண்டு வரது மத்திய அரசு ஆதரிக்கலை அன்றைக்கி. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தேவையான நேரங்களில் எல்லாம் மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுத்து வரோம். காவிரி பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், காவிரி பிரச்சனையில் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழுமம், இவைகளை எல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அமைத்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முறை மத்திய அரசை வலியுறுத்தியும் மத்திய அரசு செவிசாய்க்காத ஒரு பட்சத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கி கழக 36 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 23 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இறுதியில் எங்கள் போராட்டத்திற்கு கழகம் எடுத்த அந்த முன்னெடுப்பான போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்து காவிரி நீர் மேலாண்மையான மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்பட்டது. காவிரி நதி நீர் யாரால் அந்த பிரச்சனை தோன்றுச்சு? நான் சொன்னேனே, இந்த ஜீவாதார பிரச்சனை 205 டிஎம்சி தண்ணீர் திரு மு கருணாநிதி அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் தீர்த்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கி விவசாயிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது கூட சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து அன்றைக்கி அந்த வழக்கை வாபஸ் பெற்று இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கி சொல்லி வாபஸ் பெற்று அன்றைக்கி 205 டிஎம்சி நமக்கு கிடைக்காம நம்முடைய உரிமையை பறி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக. இப்போ யார் இது கொத்தடிமை? திமுக கொத்தடிமை. அணை பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த மசோதா நிறுத்தி வச்சோம். யார் நாங்கள் நிறுத்தினோம். அதே போல் இருமொழி கொள்கை, அது எந்த நிலையிலும் பார்த்தா அதான் எங்களுடைய உயிர் கொள்கை. ஏன்னா எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தியை திணிக்க முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்திய எதிர்ப்பை கடுமையாக எடுத்து வந்திருக்கோம். அப்போ யார் கொள்கைவாதி, யார் கொத்தடிமை? அதே போல் சேலம் உருக்காலை தனியார் மயமாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் ஆகிய 2 அரசுகளும் அதை முயன்ற போது அன்றைக்கு அதை கடும் எதிர்ப்பை தெரிவித்து தடுத்து நிறுத்துனது யார்? அதிமுக. அப்போ யார் மாநில உரிமையை பாதுகாக்கிறது? அதிமுக தான் மாநில உரிமையை பாதுகாக்கிறது. அதே மோட்டார் வாகன திருத்த சட்டம், தமிழ்நாட்டில் உள்ள ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்
தொழிலை பெரிய அளவில் வந்து பாதிக்கும் என்பதாக எங்களது எதிர்கருத்துக்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு போய் ரெக்கார்டை கூட நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மாநிலத்துடைய உரிமை, மாநில மக்கள் உரிமைகளை முழுமையாக அளவுக்கு வந்து எந்த விதத்திலும் பறிபோகாமல் தடுத்து நிறுத்தி அந்த உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். உதயமின் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தபோது ஆரம்பத்தில் அதை எதிர்த்து சில கருத்துக்களை முன் வச்சோம். மத்திய அரசு அதை ஏற்கவில்லை என்பதால் அம்மசோதாவை கடுமையாக எதிர்த்து பின்னர் நாங்கள் சொல்கிற திருத்தங்களை நீங்கள் ஏற்றுட்டீங்கன்னா அதன் பிறகு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படி சொல்லி திருத்தங்களை ஏற்றுட்ட பிறகு தான் அதை ஆதரித்தோம். முதல்ல அதை ஆதரிக்கல. அதே நிலம் கையகப்படுத்த சட்டம் அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நாடு முழுவதும் எதிர்க்கப்பட்ட நிலையில் அந்த சரத்துகள் வந்து தனி மனித உரிமையும் அதே போல் ஜனநாயகத்தையும் பாதிப்பதாக இருந்த நிலையில் அதையும் வந்து நாங்கள் வந்து விடல. இது தனி மனித உரிமை பாதிக்குது, இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படி சொல்லி அதையும் எதிர்த்தோம். அதே போல் மீத்தேன் திட்டம் தெரியும் உங்களுக்கு. மீத்தேன் திட்டம் வந்து திமுக ஆட்சியில் யார் இந்த ஆட்சியில் ஒப்புதல் வழங்கப்பட்டது? திமுக ஆட்சியில் தான் வந்து ஒப்புதலே வழங்கப்பட்டது. இது மக்கள் விரோத திட்டம், அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அதை எதிர்த்து டெல்டா மாவட்டங்களில் நம்ம விவசாயத்தை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களையும் பாதுகாக்கணும். அதே போல் அதை வேளாண் மண்டலமாக அறிவித்து அதனிருந்து விவசாயிகளுடைய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இன்றைக்கும் விவசாய நலனை பாதுகாக்கப்படுகிறது அந்த சட்டத்தால் தான். அது நம்ம எடப்பாடி ஆட்சி காலத்தில் அன்றைக்கி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தது காரணமாக அந்த மண்டலம் இன்றைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் அதிமுக ஆட்சி. யார்? திமுகவா? அதே போல் கச்சத்தீவு தெரியும். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அன்றைக்கு வந்து நினைத்திருந்தால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா வந்து கச்சத்தீவு நம்ம விட்டு போயிருக்காது. மத்திய அரசு அன்றைக்கி இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு பிரதமராக இருந்தபோது அன்றைக்கு இலங்கை பிரதமராக இருந்த திருமதி பண்டாரநாயகா அவர்களோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்போ தீவு கொடுக்குறேன்ட்டாங்க. தீவு அவங்க இடம்